நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. ஆகஸ்ட் 2 முதல் நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்க ஹெரிடிட்டில யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக லேட் மேரேஜ் ஆயிருந்தா கண்டிப்பா அந்த பிள்ளைக்கு லேட் மேரேஜ் தான். உங்க அப்பா மாதிரி நீங்க, உங்க தாத்தா மாதிரி நீங்க, உங்க கொள்ளு தாத்தா மாதிரி நீங்க, அதோட இம்பாக்ட் தான் உங்களுக்கு வந்துட்டே இருக்குன்ற போது முதல் விஷயம் வம்ச ரீதியா யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு திருமண தடை இருக்குன்ற பட்சத்துல அதை அந்த ஜாதகம் இண்டிகேட் பண்ணும். இந்த திருமணம், இந்த குழந்தை, இந்த காசு இதெல்லாம் வெறும் ஒருத்தர் மட்டும் கொடுக்கறது இல்லை மேலே இருக்கிற மொத்தமாக சேர்த்து தான் கொடுக்க போகிறோம். அப்போ 9 பேருமே அதை இண்டிகேட் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி இப்போ செவ்வாய் தோஷம் அப்படின்னா உடனே அந்த பொண்ணு மோசம், அந்த பையன் மோசம் கிடையாது. செவ்வாய்ன்ற ஒரு பிளான்ட் அவங்களுக்கு அதீத ஆளுமையோடு இருக்குது. திருமணம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல, திருமணம் தாமதம், அது கொஞ்சம் லேட்டாக இருக்குக்கான வாய்ப்பு. ஏன்னா சனினாலே கொஞ்சம் லேட் பண்ணுறவர், அப்போ திருமணத்தை லேட் பண்ணுவார். ஆனால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்ன்ற மாதிரி சனி மட்டும் கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணிங்கன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வீட்டில் ஒரு மாதிரி டல்லா இருந்தா பரவாயில்ல, எல்லாருக்குமே இருந்தா எப்படி இருக்கும், நம்மளுக்கே கடுப்பா இருக்கும், ஏன்டா வாழ்றோம் அப்படின்னு. அப்ப 2 பேருக்குமே ஒரே மாதிரி தசா புத்தி, ஒரே மாதிரி இது சனி தசை வந்தாலும் சரி, சூரிய எல்லாமே ஒரே மாதிரி நடக்கும் போது ஏன் வாழ்றோன்ற மாதிரியான ஒரு விரக்தி தன்மை அது எங்கோ ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுடும். ஒரே ராசி வேண்டாம், ஒரே நட்சத்திரம் வேண்டாம், அதுல கூட முன்பின் பாதங்கள்லாம் வேணான்ற மாதிரி அவாய்ட் பண்ணாங்களே தவிர எல்லாமே உங்களுக்கு பொருந்தாது. ஆனா உங்களுக்கு பொருந்தும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்கள் அதை எப்படி போட்டு பார்க்குறீங்களோ அதை பொறுத்து அது உங்களுக்கு ஃபிட் ஆகுதா இல்லையான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி சில பரிகாரங்கள் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கான திருமண தடை நீக்கப்படும் அப்படின்னு நிறைய பரிகாரங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. உட்காந்து கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அஸ்ட்ராலஜர் வித்யா கார்த்திக் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே என்னன்னா, இப்ப நிறைய பேருக்கு இந்த திருமணம் தாமதம் ஆகுது. அந்த திருமண தடைன்றது இப்ப நிறைய ரீசெண்டான காலங்கள்ல நிறைய வருது. அது எதனால? அது ஏதாவது இந்த தோஷம் அதுவா, இல்ல மரபு ரீதியா ஏதாச்சும் அவங்கள பாதிக்குதா? எதனால இது தாமதம் ஆகுது? முதல்ல ஜாதக ரீதியா ஒரு இம்பாக்ட் இருக்குமா? கண்டிப்பா 100% இருக்கும். மரபு ரீதியாக இருக்குமா? 200% இருக்கும். ஏன்னா உங்களுடைய மரபை சொல்கிறதே உங்கள் ஜாதகம். ஸோ உங்கள் ஹெரிடிட்டியில் யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக லேட் மேரேஜ் ஆகியிருந்தா கண்டிப்பாக அந்த பிள்ளைக்கு லேட் மேரேஜ் தான் ஆகும். ஏன்னா ஒரு ஜாதகர், நீங்களோ இல்லை நானோ யாராக இருந்தாலுமே ஒரு டிஎன்ஏ கண்டிவிட்டில் தான் வந்துட்டு இருக்கோம். உங்கள் அப்பா மாதிரி நீங்கள், உங்கள் தாத்தா மாதிரி நீங்கள், உங்கள் கொள்ளு தாத்தா மாதிரி நீங்கள், அதோட இம்பாக்ட் தான் உங்களுக்கு வந்துட்டே இருக்குன்ற போது முதல் விஷயம் வம்ச ரீதியாக யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு திருமண தடை இருக்குன்ற பட்சத்தில் அதை அந்த ஜாதகம் இண்டிகேட் பண்ணும். அவருக்கும் லேட் மேரேஜ் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. அதை தாண்டியும் சில இடங்கள் திருமண தடையை இண்டிகேட் பண்ணும் ஜாதகத்தில். எது மெயின் ரோல் பிளே பண்ணும், இந்த கிரகமா அந்த கிரகமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு 9 கிரகமே திருமணத்தை இண்டிகேட் பண்ணும். ஏன்னா இந்த திருமணம், இந்த குழந்தை, இந்த காசு இதெல்லாம் வெறும் ஒருத்தர் மட்டும் கொடுக்கறது இல்லை மேலே இருக்கிற மொத்தமாக சேர்த்து தான் கொடுக்க போகிறோம். அப்போ 9 பேருமே அதை இண்டிகேட் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி ரொம்ப மைனூட்டாக பார்த்தோம் அப்படின்னா சனி என்று சொல்லக்கூடிய தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு காரகத்துவம் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கணும். ரொட்டீன் ஒர்க் எல்லாமே சனின்ற காரகத்துவத்தை இண்டிகேட் பண்ணும். அப்போ அந்த பிளான்ட் ரொம்ப இம்பாக்ட் பண்ணுவார் திருமணம் அப்படின்ற விஷயத்தை. அதை தாண்டி சூரியன் ரொம்ப தேவை. அவர் தான் குடும்பக்காரகர். அவர் தான் ஒரு வம்சத்தை இண்டிகேட் பண்றாரு. அதனால சூரியனுடைய இம்பாக்ட் கண்டிப்பா அந்த இடத்துல இருந்தாலும் திருமணம் தடை இல்லை, திருமணம் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். அதை தாண்டியும் மங்களகாரகன் என்று சொல்லப்பட்ட செவ்வாயுடைய இம்பாக்ட் அங்க தேவை. அதை தாண்டியும் பார்த்தோன்னே ஒரு நல்ல அடுத்து அவங்க கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்றதுக்கு தேவைப்படக்கூடிய குருவும் தேவை. ஸோ அப்போ 4 விதமான காரணிகள், 4 விதமான கிரகங்கள் ரொம்ப இம்பாக்ட் பண்றாங்க மற்ற கிரகத்தை தாண்டியும். இதெல்லாம் தாண்டி இதுக்கு 2 கொண்டுல நான் தான் பண்ணுவேன், ராகுக்கு எதுவும் இருந்து ஏதாவது வச்சு செஞ்சாங்கன்னா திருமணம் அப்படின்ற இடத்துல கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு தடையோ ஒரு தாமதமோ வரும். பேசிக்கா யாரா இருந்தாலும் சரி, லக்னத்துல சனி அப்படின்ற ஒரு எந்த ராசியா இருங்க, நீங்க எந்த ராசியா வேணா இருந்துட்டு போங்க, லக்னத்துல சனி அப்படின்னு இருக்கக்கூடிய யாருக்காக இருந்தாலும், இல்ல சனி வக்ரம் அப்படின்னு யாருக்காவது போட்டிருக்கு, வக்ரம் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரியாக அமைப்புல இருந்தாலும் கண்டிப்பாக அவர்களுக்கு திருமணம் தாமதமாகிறது. திருமணம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல, திருமணம் தாமதம், அது கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா சனினாலே கொஞ்சம் லேட் பண்றவர், அப்ப திருமணத்தை லேட் பண்ணுவார். ஆனா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்ன்ற மாதிரி சனி மட்டும் கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணீங்கன்னா அவங்க தான் பாத்தீங்கன்னா, நீங்க பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி, மாமியார் வீட்டுல அவங்களுக்கு அதீத சொத்து இருக்கும். இருக்கிற வீட்டை விட அவங்க போற வீட்டுல அதீத சொத்தா இருக்கும். அந்த சொத்தை அனுபவிக்கக்கூடிய, எஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னா திருமண தாமதம் அப்படின்னா ஒன்னா சூரியன் புதன் ஒரே கட்டத்துல இணைந்திருக்கிறது ஒரு தாமத திருமணத்தை இண்டிகேட் பண்றது. இதை தாரதோஷம்னு சொல்லிட்டு பழைய நூல்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அதை தாண்டியும் சூரியன் புதன் ஒரே கட்டத்துல இருக்கிறது, இல்ல சூரியன் விளிம்புல இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில கான்செப்ட்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஜாதகத்துல இருக்கும்போது கண்டிப்பாக திருமணம் தாமத திருமணமா நடக்குது. தடைபெற்ற திருமணம், அதாவது இப்ப திடீர்னு ஆரம்பிச்சு இப்ப செவ்வாய் ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை பண்றாரு அப்படின்ற போது கண்டிப்பாக
ஒரு நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு போய் மண்டபம் பார்க்கும்போது கடைசியில் நின்று இன்னொரு தடவை அதை ரீகால் பண்ணுற மாதிரியான வாய்ப்பே அதை கொடுத்துருது. அப்போ செவ்வாய் எங்கள் இடத்துல ஏதோ டேமேஜ் ஆயிருக்கு, வக்ரமாவோ இல்லை பரிவர்த்தனையோ ஏதோ ஒன்று ஆயிருந்ததுன்னா நடக்கும். அதே மாதிரி குரு, கண்டிப்பாக குரு நம்ம என்ன வேணா எடுத்துக்கலாம். குரு சிற்றின் பதிப்பு, அவருமே திருமணத்தை ஏதோ ஒரு விஷயத்துல இண்டிகேட் பண்ணுவார். ஸோ இந்த 4 பிளானட்டும் உங்களுடைய ஜாதகத்துல என்ன மாதிரி இருக்கு, என்ன அமைப்புல இருக்குன்றத வச்சு மட்டும்தான் இது தாமத திருமணமா, இல்லை திருமணத்தில் ஏதாவது தடை வருமா, இல்லை திருமணமே நடக்காமல் போகுமா அப்படின்றத நம்ம கணிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு திருமணமே நடக்காமல் போகும்னு சொன்னவங்களுக்கு கூட திருமணம்லாம் நடந்திருக்கு. ஏன்னா எல்லாருமே ஞானி கிடையாது, இல்லை உங்களுக்கு ஒன்றுமே நடக்காமல் போகும்னு சொல்கிறதுக்கு. கிட்டத்தட்ட 40 வயசுல திருமணம் ஆனவங்க இருக்காங்க, 50 வயசுல கூட திருமணம் ஆனவங்க இருக்காங்க. அதனால திருமணம் அப்படின்றதுல கண்டிப்பாக ஒரு தடை இருக்குன்றத ஒரு ஜாதகம் இண்டிகேட் பண்ணுமே தவிர திருமணமே நடக்காமல் போகாது அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு. அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பண்ண திருமணம் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிச்சு. இப்போ இதுக்கு பரிகாரங்கள்லாம் இருக்கும்ல, இப்போ இந்த தடை இருந்துச்சுன்னா, இப்போ நிறைய பேருக்கு தோஷம் இருக்கும், நிறைய பேருக்கு நாகதோஷம், அந்த மாதிரி செவ்வாய் தோஷம், நிறைய தோஷம் இருக்கு. அப்போ என்னெல்லாம் பண்ணா அது சரியாகும், என்னென்ன பரிகாரங்கள்லாம் பண்ணணும் இந்த தோஷம் இருக்கிறவங்க? முதல்ல யூஸ்வலா நான் இந்த தோஷம்ன்ற விஷயத்த நான் பேசிக்கா ஒத்துக்கிறது இல்லை. அது தோஷம்னு சொல்ல வேணாமே, அது கொஞ்சம் இம்பாக்ட் பண்ணுது அந்த பிளானட், அவ்வளவுதான். இப்போ செவ்வாய் தோஷம் அப்படின்னா உடனே அந்த பொண்ணு மோசம், அந்த பையன் மோசம் கிடையாது. செவ்வாய்ன்ற ஒரு பிளானட் அவங்களுக்கு அதீத ஆளுமையோடு இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அதே மாதிரி அதீத ஆளுமையோடு இருக்கிறவங்களை சேர்த்து வைக்கும்போது அவங்க 2 பேருக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் சரியா போயிடுது. இப்போ நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, நானும் ஸ்ட்ராங்கா இருக்கேன்னா நம்ம 2 பேரும் காம்படிஷன், வாழ்க்கைன்ற காம்படிஷன்ல அழகா இழுத்துட்டு போவோம். நீங்க வீக்கா இருக்கீங்க, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன்ற போது நான் உங்களை ஏதோ ஒரு விஷயத்துல டாமினேட் பண்ணுவேன், இல்லை நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல என்னை பத்தி சொல்லும் போது 2 பேருக்கும் ஒத்து போகாம போயிடும். அப்ப செவ்வாய் இந்த 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும், லக்னத்திலே இருந்தா கூட கொஞ்சம் ஒரு வகையான திருமண பிரச்சனையை உண்டாக்குது. என்ன அப்படின்னா, 2ஆம் இடத்துல இருக்கும்போது அவங்க குடும்பத்தை பத்தி, செவ்வாய்ன்றது ஒரு மூர்க்கமான பிளானட், ஆக்ரோஷமான பிளானட். அது என்ன பண்ணும், என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணிட்டு அதுக்கப்புறம் யோசிப்பாங்க. அப்ப குடும்பம்ன்ற இடத்துல பத்தி எதை பத்தி பண்றோம்னு தெரியாம நிறைய ஏதாவது ஒரு வாய் வார்த்தையை விட்டாங்கன்னா அதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற போது ரொம்ப வீர மிகுந்த ஒரு ஆட்களாக, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த இடங்கள்ல செவ்வாய் இருக்கும்போது அவர்களுடைய கேரக்டர் வெளியில படுது. அப்ப அந்த மாதிரி தன்மை உள்ள ஒரு ஆளை சேர்த்து வைக்கும் போது அவங்களுக்கு 2 பேருமே செவ்வாய் தோஷமா இருக்கணும். ஆமா, செவ்வாய் தோஷம் நம்ம எடுக்க வேணாம், செவ்வாய் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு 2 பேருமே செவ்வாய் அதிகமா இருக்கக்கூடியவங்களை சேர்த்து வச்சிடலாம். அதை தாண்டி இன்னும் அதுக்கு நிறைய ஒரு நிறைய தம் ரூல் இருக்கு. கிட்டத்தட்ட உண்மையெல்லாம் கணக்கெல்லாம் அப்படியே எடுத்து பார்த்தோன்னா ஒரு 1000 தம் ரூலுக்கு மேல இருக்கு. இப்போ என்னதான் செவ்வாதோஷமா இருந்தால் அங்கிருந்து குரு பார்த்தா செவ்வாதோஷம் கிடையாது. நீங்க கடக லக்னமா இருந்து உங்களுக்கு 12ல மிதுனத்துல செவ்வாய் இருந்தா செவ்வாதோஷம் கிடையாது. அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கு. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் எல்லாமே. திரும்ப ஒரு விஷயம் உண்மை, உங்க குடும்பத்துல யாருக்காவது ஜெனட்டிக்கா ஏதாவது திருமண தாமதம் இருந்தது, இல்ல லேட் மேரேஜ் நடந்ததுன்னா உங்களுக்கும் அந்த லேட் மேரேஜ் பண்ணும். கண்டிப்பா கல்யாணம்லாம் ஆகாம போகாது, கண்டிப்பா கல்யாணம் ஆகும். மேபி ஒரு 27 வயசு 28 வயசுல நடக்கலாம். ஆனா ஆனஸ்டா சொல்றேன், 27 வயசு 28 வயசுல கல்யாணம் நடந்தாலும் அவங்க தான் வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். அப்புறம் இன்னொன்னு இருக்குல்ல, இப்போ 2 பேரும் ஆண் பெண் 2 பேருமே ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம் அப்படி இருந்துச்சுனாலுமே அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா நிறைய பிரச்சனை இருக்கு, அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது உண்மைதானா? இல்ல, மேபி அது என்ன சொல்றது, சில சமயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2 பேருன்றது ஒரு சொசைட்டிக்குள்ள ஒரு லைஃப்பை லீட் பண்ண போறாங்க, அவங்க ஒரு சமுதாயத்தை உருவாக்க போறாங்க, அவங்க சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தை கிரியேட் பண்ண போறாங்க, அவங்க வாழ்வில் அதை சார்ந்துதான் இயங்க போகுதுன்ற போது யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வீட்டுல ஒரு மாதிரி டல்லா இருந்தா பரவாயில்ல, எல்லாருக்குமே இருந்தா எப்படி இருக்கும், நம்மளுக்கே கடுப்பா இருக்கும், ஏன்டா வாழ்றோம் அப்படின்னு. அப்ப 2 பேருக்குமே ஒரே மாதிரி தசா புத்தி, ஒரே மாதிரி இது சனி தசை வந்தாலும் சரி, சூரிய எல்லாமே ஒரே மாதிரி நடக்கும்போது ஏன் வாழ்றோன்ற மாதிரியான ஒரு விரக்தி தன்மை அது எங்க ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுடும். அது எனக்கு தெரிஞ்சு அது என்னதான் ஒரே ராசி ஒரே லக்னமா இருந்தாலுமே அவங்க எந்த வருஷம் பிறந்திருக்காங்க, இவங்க எந்த வருஷம் பிறந்திருக்காங்க, எந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குன்றது கூட ஒரு வகையான இம்பாக்ட் பண்ணலாம். பட் சந்திரன் சொல்றவன் மனோகாரகனா இருக்கிறதுனால 2 பேருக்குமே ஒரே மாதிரி தாட் ப்ராசஸ் இருந்து அவங்க ரொம்ப லவ்விங் கப்பலா இருந்துட்டாங்கன்னா லைஃப்ல ஜெயிச்சுடுவாங்க. இவர் ஒரு ஈகோஸ் பர்சனா இருக்காரு, அவங்களும் ஒரு ஈகோ பர்சனா இருக்காங்கன்ற போது தேவையில்லாத அது வேற விவகாரத்துல கொண்டு போய் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றனாலதான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரே ராசி வேண்டாம், ஒரே நட்சத்திரம் வேண்டாம், அதுல கூட முன்பின் பாதங்கள்லாம் வேணான்ற மாதிரி அவாய்ட் பண்ணாங்களே தவிர சேரனால பெருசா பாதிப்பு வருமா அப்படின்னா மேக்சிமம் இந்த 7.5 சனி வருது 8.5 சனி வருதுன்னு சொல்லும் போது வர பாதிப்பு 2 பேருக்கும் சேர்ந்து வரும்போது வீட்டுல ஒரே டைம் வரப்போ டேக்கிள் பண்ணக்கூடிய அந்த கஷ்டங்கள் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் இல்லாம என்ன ஆகும்னா அது தேவையில்லாத ஒரு பிரிவை கொண்டு போய் விட்டுடும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரிவு வரனால அவங்க முன்னாடிலாம் இந்த காரணி ஆராய்வு பண்ணாம இது சேர்ந்தா ஏக ராசி ஏக நட்சத்திரம் சேர்ந்தா உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படின்ற கான்செப்ட் சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னா இதுதான் ரீசன். அதை தாண்டி உங்களால நாங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங்கு, நாங்களாம் பார்த்து போனா தாராளமா நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். பட் அவாய்ட் பண்றது கொஞ்சம் நல்லது. ஓகே ஓகே. இப்போ இன்னொன்னு இருக்குல்ல, இப்போ இது இதுக்கு இந்த பரிகாரம் பண்ணா அது சரியாயிடும். இப்போ ஒரு சில பேருக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த இம்பாக்ட் தோஷம்னு சொல்லக்கூடாது, நீங்க அந்த மாதிரினா இது பண்ணா அது சரியாகும், இந்த கோவிலுக்கு போனா அது சரியாகும், அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி என்னென்ன
கோவிலுக்கு போனா இதெல்லாம் வந்து இந்த திருமண தடையா இருக்கட்டும், தாமதமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சரியாகும்னா என்னென்ன கோவிலுக்கு போனா சரியா? ஒரு ட்ரெஸ் கடைக்கு போறீங்க அப்படின்னா எப்படி வெரைட்டியா எல்லாமே இருக்கோ எல்லாமே உங்களுக்கு பொருந்தாது. ஆனா உங்களுக்கு பொருந்தும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க அதை எப்படி போட்டு பார்க்குறீங்களோ, அதை பொறுத்து அது உங்களுக்கு ஃபிட் ஆகுதா இல்லையான்றத நீங்க டிசைட் பண்ணிக்க முடியும். அந்த மாரி சில பரிகாரங்கள் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கான திருமண தடை நீக்கப்படும் அப்படின்னு நெறைய பரிகாரங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் குடுத்துட்டு போயிருக்காங்க. உட்கார்ந்து அவங்க அனுபவத்துல ஆராய்ஞ்சு இதெல்லாம் பண்ணி, இந்த கோவில்ல இந்த எனர்ஜி இருக்கு. இந்த எனர்ஜி உங்களுக்கு இந்த பிளானெட்ட வந்து ஆக்டிவேட் பண்ணும். இந்த கோவில் போம்போது நீங்க இந்த மாரி பண்ணலாம். இந்த மாரியான ஒரு விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இது சக்சஸ் ஆகுன்ற மாரி நெறைய குடுத்துருக்காங்க. ஸோ நான் குறிப்பிட்டு நான் என்னுடைய கிளையன்ட்டுக்கு ஃபாலோ பண்ண ஒரு ஒரு 10 விஷயமான விஷயத்த நான் இங்க சொன்னேன். இந்த 10 விஷயமும் நீங்க செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2, 3 வாரத்துக்குள்ள திருமணம் ஃபிக்ஸ் ஆயிடும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நம்ம முதல்ல கோவில் அப்படின்னு எடுத்தா, இப்ப நான் ஒரு கோவில் சொல்வேன். நீங்க மேபி பார்க்குற மக்களுக்கு அந்த இடத்துல இருக்கலாம், இல்ல வேற தூரத்துல இருக்கலாம், இல்ல அப்ராட்ல இருக்கலாம். இப்ப பண்ண முடியல அப்படின்ற மாரியான ஒரு நெனப்பு வரலாம். அப்ப நீங்க அதுக்கான வாழ்வியல் பரிகாரங்கள் பண்ணிக்கும்போது, நீங்க அங்கருந்து வரும்போது அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, அதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது அமைய ஆரம்பிச்சுரும். யூசுவலாவே சில கோவில்கள் வந்து திருமணம் தடை அப்படின்ற விஷயத்த சரி செய்யக்கூடிய கோவில்களாக இருக்கு. ஏன் அப்படின்னா, மேக்ஸிமம் நான் சொன்ன மாரி திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய களத்திர காரகனா யாரு வரா அப்படின்னா, செவ்வாய் மட்டும் தான் வரார். செவ்வாயுடைய ஆளுமையை தாங்கி இருக்கக்கூடிய அமைப்பு, இல்ல சூரியனுடைய ஆளுமையை தாங்கி இருக்கக்கூடிய அமைப்பு. அதே மாரி சனி எல்லாமே குலதெய்வத்தை இண்டிகேட் பண்ணும். சனி, ராகு எல்லாமே குலதெய்வத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய அமைப்பு. அப்ப குலதெய்வம் சார்ந்த ஏதோ ஒரு விஷயத்துல தடங்கல் இருக்கு. குலதெய்வம் தெரியாம இருக்கு. குலதெய்வத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இல்ல குலதெய்வத்த அவங்க ஃபாலோ பண்ணாம விட்டுட்டாங்க. அந்த மாரி வீட்ல தான் பார்த்தீங்கன்னா, திருமண தடை அப்படின்றதே வரும். யாருக்கு திருமண தடை வரும் அப்படின்னா, யார் ஒருவர் குலதெய்வத்த ஒழுங்கா ஃபாலோ பண்ணலையா, யார் ஒருத்தவங்க குலதெய்வம் கோயிலுக்கு மறந்துட்டாங்களோ, இல்ல வேற குலதெய்வத்தை பின்பற்றுறாங்களோ, இவர்களுக்கெல்லாம் வந்து வரும். அதுக்காண்டி நான் வேற மதம் மாறிட்டேன், உடனே வந்து இப்படியா அப்படியான்லாம் கேட்க முடியாது. ஏன்னா, நீங்க வேற மதத்த மாறி அது உங்க குலதெய்வமா ஏத்து அந்த நம்பிக்கை சார்ந்து இயங்க ஆரம்பிச்சுட்டீங்க. அதனால அது பிரச்சனை கிடையாது. நீங்க எத நம்புறீங்களோ அதுதான் உங்களுக்கு வழிகாட்ட போகுது. அப்படின்ற பட்சத்துல நீங்க தொன்று தொட்டு வரக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்டக் ஆகும்போது சரியா அப்போ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, குலதெய்வ கோவில்ல போய் தான் முதல்ல யாராக இருந்தாலும் நாட் ஒன்லி கல்யாணம் ஆகாதவங்க, இல்ல கல்யாணம் ஆயிட்டு எனக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொல்ற யாரா இருந்தாலும் முதல்ல திருமணம்னு ஆரம்பிக்கும்போது உங்க குலதெய்வ கோவில்ல போய் உங்களுடைய மகனோட இல்ல மகளோட ஜாதகத்த வச்சு ஒரு பிடி வெல்லம் குடுத்து ஒரு ஆசீர்வாதத்த வாங்கிட்டு வந்து நீங்க ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சாலே திருமண தடைன்றது டக்கு டக்குன்னு விலகி சீக்கிரம் கல்யாணம் ஆக ஆரம்பிச்சிடும். அது எந்த தோஷமா இருந்தாலும் சரி. அவர் பார்த்துப்பாரு. என் வீட்டு புள்ள நீ சரி பண்ணுப்பான்னு சொல்லிட்டு வந்தா சரி பண்ணிடுவார். அப்படி இல்லாத பட்சத்துல சென்னையில இருக்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா, இங்க ஈசிஆர் பக்கத்துல நித்திய கல்யாண பெருமாள்னு ஒரு பெருமாள் கோவில். நித்திய கல்யாண பெருமாள். ஏன்னா பெருமாள் எல்லாருமே வந்து மகாவிஷ்ணுவோட சொரூபமா சொல்லப்படுகிறது. இந்த மகாவிஷ்ணு யாருன்னா காக்கிற தெய்வமா சொல்லப்படுறாங்க. ஒரு மனிதன் கல்யாணம் ஆகி குடும்பத்த காக்கணும்னா தான் அவன் குடும்ப தலைவன் ஆவான். அப்ப கல்யாணம்னு வந்தாலே அங்க பெருமாள் வழிபாடு செய்ய நமக்கு மிகப்பெரிய ஒரு உயர்வை கண்டிப்பாக கொண்டு வந்து சேரும். அப்ப நித்திய கல்யாண பெருமாள் கோவிலுக்கு நீங்க போயிட்டு வந்து வர கண்டிப்பாக திருமண தடை அந்த இடத்துல நிவர்த்தி ஆகும். அதை தாண்டி எல்லாருக்கும் தெரிஞ்ச திருமணஞ்சேரி அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து கல்யாணம் ஆகாதவர்களுக்கு போய் அந்த மாலை கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து கல்யாணம் ஆனப்புறம் அதை நம்ம ஆத்துல விடுறது, விளக்கேற்றி வைக்கிறது அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய அந்த பரிகாரங்களை செய்யும் போது கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரும். அதை தாண்டி எக்ஸ்பெஷலி நிறைய பேருக்கு பலித்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னொரு கோவில் கும்பகோணம் டு தஞ்சாவூர் போற வழியில இருக்கக்கூடிய நல்லூர் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய கல்யாண பெருமாள். அங்க கிரி சுந்தரி அம்பாள் பேரு. அங்க ஜடாரி வைப்பாங்க. விஷ்ணு கோவில் வைக்கிற மாதிரியே சிவன் கோவில்ல ஜடாரி வச்சிருப்பாங்க. எண்ணி 90 நாளுக்குள்ள அந்த கோவிலுக்கு போனா கண்டிப்பாக திருமணம் நடக்கும். இதை தாண்டியும் நீங்க ஒரு திருமணத்தை இண்டிகேட் பண்றீங்க. லேட்டா அது இந்த கோயிலுக்குலாம் நான் போயிட்டு வந்துட்டேன் மேடம். யார் எந்த கோயில் சொன்னாலும் நான் விடுறது இல்ல. நான் போயிட்டு வந்துட்டேன். முருகனுக்கு விளக்கேத்தியாச்சு. நான் வந்து 6 மாதம் உட்காந்தாச்சு. கதஸ்தி கவசம் படிச்சாச்சு. இந்த பக்கம் பிடிச்சி என் குலதெய்வ கோவிலுக்கு போயாச்சு. மகாவிஷ்ணு கோவில்ல அப்படியே சாட்சாகமா விழுகிறேன். அப்படியுமே எனக்கு திருமணத்துல ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னா, எப்பயுமே சொல்ற மாதிரி யாருக்கு எது செட் ஆகும்னு ஒரு நியதி இருக்கு. எல்லா நாளும் எல்லாத்தையும் பண்ண முடியாது இல்ல. சில நாட்கள் தான் சில விஷயத்த பண்ண முடியும். அப்ப அந்த நாள்ல அந்த விஷயம் பண்ணும்போது அது சக்சஸ் ஆகும். அப்படி பார்க்கும்போது சஷ்டி திதி அன்னைக்கு, அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உங்களுடைய நட்சத்திர நாள் வருதுல்ல, மேபி நீங்க ஒரு அஸ்வினியா இருக்கீங்க, பரணியா இருக்கீங்க, கிருத்தியா இருக்கீங்க, அஸ்தமா இருக்கீங்க, ஏதோ ஒன்று அந்த நட்சத்திர நாள் அன்னைக்கு நீங்க போயிட்டு முருகன் கோவில்ல செவ்வரளி பூ கொடுத்து வழிபாடு செய்து விட்டு வந்தால் 21 வாரத்துக்குள் கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரும். 21 வாரம் எல்லா வாரமும் போகணும். ஆரம்பிக்கிறது வந்து சஷ்டி திதியா இருக்கணும், செவ்வாய்க்கிழமையா இருக்கணும், இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமையா இருக்கணும். உங்களுடைய பிறந்த நாளாக பிறந்த நட்சத்திர நாளாக இருக்கணும். அன்னைக்கு போய் நீங்க வந்து வழிபாடு செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக 21 வாரம் தொடர்ந்து நீங்க பண்ணிட்டு வர திருமணம் கைகூடி விடும். அங்க போகும்போது 6 அகல் விளக்கு முதல் தடவை நீங்க எடுக்கும்போது 6 அகல் விளக்குல சகப்பு திரி போட்டு, சகப்பு திரி நெய் விட்டு, நல்லெண்ணெய் கிடையாது, நெய் விட்டு
செவ்வரளி பூ கொண்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர 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 கண்டிப்பாக திருமண தடை என்பது நீங்கி போகும். எனக்கு அங்கெல்லாம் போக முடியல, நான் ஏதோ ஒரு இடத்துல இருக்கேன், எனக்கு வேலையா இருக்கு, என்னால கோவிலுக்கே போக முடியல, நான் நைட் ஷிஃப்ட் பார்க்குறேன், காலை ஷிஃப்ட் பார்க்குறேன், இல்லை அப்ராட்ல இருக்கேன், ஏதோ ஒன்று அப்படின்னு நினைச்சாலுமே உங்க வீட்டிலேயே ஒரு காலையில எப்போனா செவ்வாய்க்கிழமை காலையில 6 to 7, ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 to 7, சனிக்கிழமை காலையில 6 to 7, வியாழக்கிழமை காலையில் 6 to 7, இந்த 4 கிழமைகளிலும் 6 to 7 அன்னைக்கு 9 அகல் விளக்கு. 9 அகல் விளக்குல சிவப்பு திரி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இல்லை நீங்களே வந்து குங்குமம் போட்டு சகப்பத்திரி ரெடி பண்ணிக்கலாம். சகப்பத்திரியில நெய் விளக்கேற்றி இந்த 1 மணி நேரம் அந்த விளக்கை ஏற்றி செவ்வரளி பூ கொண்டு முருகனை நினைச்சு நீங்க வழிபாடு செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக 3 வாரத்திற்குள் திருமண தடை நீங்கிவிடும். ஏதாச்சும் நம்ம இது சொல்லணுமா மேம்? ஸ்லோகம் ஏதாவது சொல்லணுமா அந்த டைம்ல? அதெல்லாம் ஒண்ணுமா, நான் மனசார எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பா, நான் டான்ஸ் அனுபவிக்க ரெடின்னு சொல்லிட்டாலே போதும். ஏன்னா எத்தனை பேருக்கு அந்த ஸ்லோகம் வந்து நம்பிக்கை இருக்கும் தெரியாது. நான் திரும்பவும் சொல்றேன், பரிகாரங்கள் செய்வது எல்லாமே உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இயங்குது. சும்மா நான் போய் உட்காந்து விளக்கேத்தினா எனக்கு வருமா, நான் அந்த கோயிலுக்கு போனா எனக்கு வருமா, நம்ம உட்காந்து விதண்டாவதான் பேசிட்டு இருந்தா நான் எனக்கு என்ன வந்துச்சு, நீ கல்யாணம் பண்ணா பண்ணு, பண்ணாடி போ, எனக்கு 2 பொண்டாட்டி இருக்குன்னு கடவுள் ஜாலியா போயிடுவார் இல்ல. அப்ப நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும், நம்ம தான் மெனக்கெடணும். இந்த நாட்கள்ல இந்த மாதிரியான பரிகாரம் இது ரொம்ப வலிமை வாய்ந்த பரிகாரமா இருக்கும். இதை தாண்டி ரொம்ப தி பெஸ்ட் ஒண்ணே ஒண்ணு, நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வந்து அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு அங்க இருக்கிற செந்தூர விநாயகரை வழிபாடு செஞ்சீங்கன்னா எண்ணி 11 நாளுக்குள்ள உங்களுக்கு வர அமைஞ்சிடும். இது வந்து கைமேல் பலனா இருக்கும். நிறைய பேர் பண்ணி பார்க்காங்க, ஆனா அவ்வளவு சீக்கிரம் அது வந்து நடக்க விட மாட்டாரு. நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலே போதும். கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு கடைக்குள்ள போறீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும், உங்களுக்கு எது செட் ஆகுன்றதை நீங்க உணர்ந்தால் மட்டும்தான் தெரியுன்ற மாதிரி சில பரிகாரங்கள் நீங்க செஞ்சு பார்க்கும்போது தான் அது எப்படி கை கொடுக்குதுன்றதே தெரியும். நம்மளுடைய கர்ம வினை எவ்வளவு இருக்குன்னு நம்மளால டிசைட் பண்ண முடியாது. உங்களுடைய ஜாதகத்தை பார்க்காம நீங்க எவ்வளவு எனர்ஜியில இருக்கீங்க, என்ன மாதிரி இருக்கு, நான் இப்ப சொல்ற மாதிரி லக்னத்துல சனி இருக்கா, இல்ல 7ஆம் பாவம் கெட்டு போயிருக்கா, இல்ல குரு 5ல உட்கார்ந்து இருக்காரா, என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம நம்ம எடுத்தோட வெறும் திருமண தோஷ அப்படின்றதுக்கு பலன் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு பொது வகையான பலன். ஆனா என்னதான் உங்க ஜாதகத்துல எப்படிதான் இருந்தாலும் இந்த புதன் சூரியன் சேர்ந்திருந்தா, இல்ல செவ்வாய் வக்கரமா இருந்தா, இல்ல செவ்வாய் விளிம்புல இருந்தா, சூரியன் எங்கேயாவது அடி வாங்கி இருந்தாருன்னா, இல்ல சூரியன் ராகு கேதுவோட சேர்ந்து இருந்தாருன்னா, 7ஆம் இடத்தில் செவ்வாய் அப்படின்ற கான்செப்ட் இருக்கு அப்படின்ற போது, குரு வக்ரமா இருக்குன்ற போது சில விஷயங்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை உண்டாக்கி கொடுக்கிறது. லக்னத்துல யாருக்கெல்லாம் சனி இருக்கோ, நீங்க ஒரு சின்ன குழந்தைய வச்சிட்டு இருக்கீங்க, இல்ல 15 வயசு 16 வயசு தான் இருக்கும், உங்க பிள்ளை ஜாதகத்தை ஓப்பன் பண்ணுங்க, லக்னத்துல சனி இருக்கா, இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க, மென்டலி ப்ரிப்பேர் ஆயிடுங்க. அந்த பிள்ளைக்கு 27 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணாதான் அந்த புள்ளியும் நல்லா இருக்கும், நம்மளும் நல்லா இருக்கும் அப்படின்றத மென்டலி ஸ்ட்ராங் ஆகி ரிவீல் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா சக்சஸ் ஆயிடும். அதை தாண்டி இந்த மாதிரியான வழிபாடு முறை செய்யும் போது கண்டிப்பாக திருமண தடை என்பது நீங்கி வாழ்க்கை என்பது சுபிட்சமாக இருக்கும். இப்ப இந்த 2025ல இந்தந்த ராசிக்கெல்லாம் கொஞ்சம் தாமதமாகும், இந்தந்த ராசிக்கு வந்து உடனே திருமணம் ஆகும், அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? அந்த ராசிகள் சொன்னா. இல்ல அப்படிலாம் எடுத்தோம்னா குரு பார்வை எல்லா இடத்துக்கும் தான் வந்துகிட்டே இருக்கு. ஸோ திருமணம் அப்படின்றது நான் திரும்பவும் சொல்றேன், கோச்சார கிரகங்கள்ன்றது ஓரளவுக்கு இம்பாக்ட் தான் பண்ணும். உங்களுடைய சுயஜாதகம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பத்தி இப்போ கோச்சார கிரகங்கள் ஒரு மேப் மாதிரி உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும், இந்த இடத்துல கல்யாணம் பண்ணலாம். இப்போ நீ ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைச்சிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட முதல்ல காசு வேணும், இல்லை இஎம்ஐக்கு உங்களுக்கு உங்கள் பேங்க்ல வந்து அது ஓகே சொல்லணும், அதை தாண்டி நீங்கள் செலக்ட் பண்ணுற கடை நல்லா இருக்கணும், நீங்கள் முதலே ஃபோன் செலக்ட் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் போகிறனால மேபி கூட்டமாக இருக்கிற இன்றைக்கி வேணால் நாளைக்கு போகலான்னு கூட யோசிச்சுப்போம். அப்போ அந்த நாள் நீங்கள் வாங்கக்கூடிய நாள் வேணால் இன்னைக்கு ஃபோன் வாங்குவீங்களேன்ற தீர்மானம் செய்யுமே தவிர உங்களுக்கு முதல்ல பைசா இருக்கணும், அதெல்லாம் இருந்தால் தான் அதை வாங்க முடியும். அந்த மாதிரி உங்கள் சுயஜாதகம் முதல்ல திருமணத்திற்கான வாய்ப்பை கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் இங்கிருந்து வரக்கூடிய கோச்சார கிரகங்கள் அதை இம்பாக்ட் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு யாருக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னா, கன்னிராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது, கடகராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது, மகர ராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கு, ரிஷபராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கு. இந்த 2025 வருஷம் நம்ம திருமணம் எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. சரி, இப்ப இதெல்லாம் தாண்டி வாழ்வியல் பரிகாரம்னா அதெல்லாம் என்ன மேம்? ஒரே ஒரு விஷயம் இருக்கு, கண்டிப்பா கைமேல் பலன் கொடுக்கும். செஞ்சு பார்த்துட்டு அப்புறமா கமெண்ட் போடணும், இல்லாட்டி போடக்கூடாது. ஓகே, இது நான் வந்து ஒரு ரிக்வஸ்டாவே கேட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு அது வந்து சக்சஸ் ஆயிருக்கு. நான் திரும்ப சொன்ன மாதிரி எந்த இடத்துல நம்ம இருக்கிறோன்றதை பொறுத்து நம்மளோட மதிப்பு தீர்மானம் செய்யப்படுது, இல்லை எந்த இடத்துல நம்ம இருக்கிறோன்றத பொறுத்து நம்ம அடையாளப்படுத்தப்படுறோம். அப்போ ஒரு இடம் என்பது தீர்மானம் செய்யுது நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றது. அதன் அடிப்படையாக வச்சுதான் வாஸ்துலாம் இயங்குச்சு. நீங்க வாஸ்து, ஜாதகம் இதெல்லாம் எதையுமே எடுத்துக்க வேண்டாம். நீங்க வாழ்வியல் பரிகாரம் பண்ண முடியல, கோவிலுக்கு போக முடியல, விளக்கேற்ற முடியல, எதுவுமே என்னால பண்ண முடியல, ஆனா நான் வந்து எங்க எனக்கு தாடியெல்லாம் வளர்ந்துருமோன்னு பயமா இருக்கு, எனக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும், நானும் ஸ்டேட்டஸ் போட்டே ஆகணும், இன்ஸ்டால ரீல் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ணாதீங்க. நீங்களாக இருந்தாலும் சரி, இல்ல உங்க வீட்டுல திருமணம் ஆகாத பெண்களையோ இல்ல ஆண்களையோ வைத்திருக்கக்கூடிய தாய்மார்களாக இருந்தாலும் சரி,
உங்கள் வீட்டில் இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துல வடமேற்கு மூலை எங்கே இருக்குன்னு பாருங்கள். வடமேற்கு மூலையில் படுத்து தூங்க 11வது நாளுக்குள்ளே கிளம்பிடுவீங்க வீட்டு விட்டு திருமணம் நடக்கும். இல்லை சீரியஸாக, ஏன்னா அந்த வடமேற்கு மூலை என்பது வாயு மூலை. இயல்பாகவே நான் யூஸ்வலி என்ன சொல்லுவேன்னா, ஸ்டாக்லாம் வாயு மூலையில் வைங்க, அப்படி இப்படி டக்கு டக்குன்னு காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவேன். இது ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் பரிகாரமாக இருக்கும். அதான் சொன்னேன், எண்ணி பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். வடமேற்கு மூலையில் படுத்து உறங்கி திருமணத்திற்கான ஒரு ஏற்பாடுகளை செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக திருமணம் கை கூடியே தீரும். நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணுறீங்களோ பண்ணலையோ, எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ போலையோ, வடமேற்கு மூலையில் திருமணமாகாத பெண்ணை படுக்க வைத்து நீங்கள் அதுக்கப்புறம் அந்த வரனை பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எண்ணி 11 நாளுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சிடும். இல்லை ஏதோ ஒரு மேட்ரிமோனி சைட் ஓப்பன் ஆகும். யாராவது திருமணம் பற்றி பேச்சு, ஏன்னா எனக்கு எது வந்தாலும் செட்டே ஆக மாட்டேதுன்னு இருக்கும்போது அந்த இடத்துல தடைன்றது இருக்குது. அப்போ இந்த வாயு மூலையில் நீங்கள் படிக்க வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தடை நிவர்த்தியாகி அதற்கான ஒரு ஏற்பாடுகள் நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகே மேம், நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க திருமண தடை பற்றி. நிறைய பேருக்கு இது கண்டிப்பாக பயன்படும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ஒரு நல்ல எபிசோடில் சந்திப்போம். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. ஆகஸ்ட் 2 முதல் நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.